ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஏர்லி, இன்வெஸ்ட் ரெகுலர்லி. இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறோன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பாதியில் விட்றாதீங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு, ப்ரையாரிட்டைஸ் சேவிங், இன்வெஸ்டிங் பிஃபோர் ஸ்பெண்டிங். அது ஒரு ஹேபிட்டாகவும் வச்சுக்கோங்க. டைவர்சிஃபை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ரிஸ்க்கை வந்து ஸ்ப்ரெட்டாக கிராஸ் பண்ணணும். ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக்லேயே பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் போட்டிங்கன்னா ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அசெட் அலோகேஷன் வந்து ரிஸ்க்கு டாலரன்ஸு, ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் டைம் லைனே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிக்கணும். 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அது மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசெட் அலோகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். மூணாவது ரூல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ இன்வெஸ்ட் இன், டியூ டெலிஜென்ஸ். ரிசர்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கம்பெனியை பற்றியான ஒரு ஹெல்த்தை பார்க்கணும், பிஸ்னஸ் மாடல்ஸ் பார்க்கணும். இப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பொட்டென்ஷியல் ரிஸ்க் என்ன எல்லாமே செக் பண்ணணும். அவாய்ட் ஹேஸ்டி டிசிஷன். யாராவது ஒரு பேஸ்ட் ஆன் ரூமர்ஸ், ஹைப்பு, உங்கள் அனாலிசிஸ் பண்ணாமல் மற்றவங்க இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் தப்பு. அவாய்ட் ட்ரெண்டிங். பழைய ரிட்டர்னை வச்சுக்கிட்டு இப்போது வந்து திரும்ப அதே ரிட்டர்னை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன, பேலன்ஸ் ஷீட் என்ன, டெப்ட் என்ன, டெப்ட்டு கடன் கம்மியாக இருக்கிற கம்பெனிஸ், அவங்கள்ட்ட ஆர்டர் புக் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபோர்த்து கோல்டன் ரூல் வந்து ஸ்டே இன்ஃபார்ம்ட் அண்ட் ரிவ்யூ ரெகுலர்லி. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணுங்கள் அப்பப்போ. அப்போ தான் வந்து பர்ஃபார்மிங் கம்பெனிஸை வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸ்டாக்ஸில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுறதா இருந்தாலும் சரி. அப்புறம் ரீபேலன்ஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ. எப்போவுமே வந்து பீரியடிக்காக ரீபேலன்ஸ் பண்ணி ரிஸ்க்கை குறைச்சி அசெட் அலோகேஷன் அதுக்கு தகுந்த மாதிரியான லெவலில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து சீக் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ். உங்களோட ப்ரொஃபஷ்னல் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். 5வது ரூல் வந்து பி பேஷண்ட் அண்ட் அவாய்ட் எமோஷனல் டெசிஷன். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பேனிக் செல்லிங் பண்ணாமல், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகும்போது பண்ணாமல், இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லது. கண்ட்ரோல் எமோஷன்ஸ், அவாய்ட் மேக்கிங் பேஸ்ட் ஆன் ஃபியர் அண்ட் க்ரீட். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. டிஃபைன் அப்ஜெக்டிவ்ஸ். உங்களுக்கு என்ன, எதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மெயினாக வந்து ஏதாவது வந்து ஒரு ஹோம் கட்ட போகிறீங்களா, இல்லை ஃபண்டிங் ஃபார் எஜுகேஷனாக, அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சுங்க. டெய்லர் த ஸ்ட்ராட்டஜி. இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து பேசிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் கோல் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் தகுந்த மாதிரி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். பொட்டென்ஷியல் ரிஸ்க் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் கம்பெனிஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு நல்ல கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்டு வந்து வச்சுங்க, லிக்விடேட் பண்ணுறதுக்காக. அட்லீஸ்ட் உங்களுக்கு இதில் 20% அமௌண்ட்டை வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுங்க. ஒரு 10 லட்சம் வச்சுருக்கீங்கன்னா 2 லட்சத்தை எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும், இல்லை 3 லட்சமாவது வச்சுக்கணும். ரிமைனிங்கை தான் வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்கணும். கன்சிடர் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன். டேக்ஸ் சேவிங்ஸை வந்து கரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை வச்சுட்டு டேக்ஸ் பிளானிங்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் ரூல் 72 வச்சுக்கோங்க. ரூல் 72 9th ரூல். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டை டிவைடட் பை 72 அதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ரிட்டர்னை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்டை கண்டிப்பாக வந்து வச்சுக்கணும். அதான் 10th ரூல். அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் லாஸ்லாம் வரும்போது டூரிங் டவுன் டைமில் வந்து ஒன்று இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அந்த ஃபண்டை வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணலாம். இந்த நான் சொன்ன 10 ரூலுமே வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிங்க. திரும்ப இந்த வீடியோ 2-3 தடவை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் லாங் டேர்ம் ரனில். என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.